கடந்த 15 நாள் இடைவெளியில் கிலோவுக்கு 30 ரூபாய் வரை அரிசி விலை உயர்ந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி, அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களுக்கு முன் அரிசி விலை கிலோவுக்கு 15 ரூபாய் வரை உயர்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் கிலோவுக்கு 15 வரை உயர்த்தப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு வரை கிலோ 52 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாதாரண ரக பொன்னி அரிசி தற்போது 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 26 கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டை விலை 250 முதல் 400 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்திருக்கிறார். பருவமழை பெய்யாததால் காவிரி பாசன மாவட்டங்களில் கோடை மற்றும் குறுவை பருவ சாகுபடி குறைந்ததன் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை எதிர்பார்த்த வணிகர்கள் செயற்கையாக விலையை உயர்த்திருப்பதாகவே உழவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. காரணம் என்னவாக இருந்தாலும் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும். சந்தையில் அரிசியின் புழக்கத்தை அதிகரித்து விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் மாநில அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அடக்க விலைக்கு அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக்கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் ஆகியவற்றின் மூலம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார்.